ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆவாரம் பூவை வச்சு நம்ம ஒரு 3 டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 3மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் பட்டனில் தட்டி விட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்கள் வீடு தேடி வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் நிறைய என்னோடய சேனலில் ஹேர் டை வீடியோ, குக்கிங் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர ஃப்ரெண்ட்ஸுக்கும் இனி புதுசாக சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்க இந்த ஆவாரம் பூ பற்றி சில பெனிஃபிட் எனக்கு தெரிஞ்சது உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆவாரம் பூ நமக்கு நம்மளோட ஹேருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இந்த ஆவாரம் பூவில் உச்சி முதல் பாதம் வரை நம்ம ஹெல்த்துக்கு தேவையான அத்தனை பெனிஃபிட்டும் இந்த ஆவாரம் பூக்கள், இலை, காய் அனைத்துலையுமே நமக்கு இருக்குது. இந்த ஆவாரம் பூ உச்சந்தலையில் நம்ம ஹேர் சுத்தம் பண்ணிட்டு நம்ம இந்த ஹேர் பேக்கை போட்டுட்டு வந்தோம்னா பொடுகு வராது, அரிப்பு வராது, முடி அடர்த்தியாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இது முன்கூட்டியே நமக்கு இளநரை வருவதை தடுக்கும். இந்த ஆவாரம்பூ ஹேர் பேக் நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றதுனால இதனோட நன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முடி உதிர்வதை குறைச்சி வேர்க்கால்களை வலுப்படுத்தி கொடுக்கும். நமக்கு பாக்டீரியா எதிர்ப்பு, நமக்கு முடிக்கு பாக்டீரியாலாம் இல்லாமல் நம்ம முடியை ஸ்கால்ப் நல்லா சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கும். வளர்ச்சியை நல்லா அதிகப்படுத்தும். கூந்தல் அடர்த்தியாக வளர உதவும். இது இயற்கையான ஒரு கண்டிஷனராகவும் மென்மையாகவும் பளபளப்பாகவும் நம்மளோட ஹேரை வச்சுக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. ஆவாரை பூத்திருக்க சாவோரை இல்லைன்னா என்னமோ சொல்லுவாங்க பழமொழி. அது எனக்கு சரியாக சொல்ல வரலை. எங்கள் தாத்தாலாம் ஒரு கதையே சொல்லுவாங்க இந்த ஆவாரம் பூ வச்சு. இதில் நம்ம ஹேர் ஆயிலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆவாரம் தேங்காய் எண்ணெயில் ஆவாரம் பூவை காய்ச்சி அந்த எண்ணெயை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போதும் முடியல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹேர் டே தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஆவாரம் பூ எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி நேச்சுரலான ஆவாரம் பூக்கள் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா கீரையெல்லாம் கொண்டுட்டு வருவாங்கள்ல, அவங்கக்கிட்ட சொல்லி வச்சிங்கனாலே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து தருவாங்க. இல்லைன்னா ஈஸியாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. நீங்கள் நாட்டு மருந்து கடையிலையும் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது. நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்து சைடில் கிடச்சிது. நிறைய கிராமத்து சைட்லலாம் ஏரிக்கரை ஓரங்களில் இந்த மாதிரி நிறைய இருக்கும். நான் ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துகிட்டு அந்த இதழ்களை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் க்ளீன் பண்ணி. பூச்சிலாம் இல்லாத ஒரு 2 கைப்பிடி அளவு ஆவாரம் பூக்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ் கற்றாழை நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ கற்றாழையில் முக்கியமாக ஒரு டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து இந்த மாதிரி கற்றாழை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுலேருந்து ஒரு மஞ்சள் கலர் திரவம் வரும். அந்த திரவத்தில் தான் கரிய பவளம் அப்படிங்கிறத ரெடி பண்ணுறாங்க. அது நாட்டு மருந்துகள்லாம் கிடைக்கிது. அந்த கரிய பவளத்தை வச்சுமே நம்ம ஹேர் டே நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் என்னோடய சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த சைடில் இருக்க அந்த முள் பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கற்றாழை வாஷ் பண்ணும்போது 7 முறை வாஷ் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்க அந்த எல்லோ கலர் திரவம் ஹேரில் அரிப்புத்தன்மை கொடுக்கும். ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கனாலும் அரிப்புத்தன்மை இருக்கும். அதுக்காக தான். இப்போ அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தா 2 கைப்பிடி அளவு ஆவாரம் பூவும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி கற்றாழை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆவாரம் பூவும் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் என்னோடய ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டேன். நல்ல நைஸ் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதை அந்த சக்கையெல்லாம் இல்லாமல் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு 2-3 டைம் நீங்கள் நல்லா அரைச்சி அந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது நார்மலாக நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றிலாம் நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. இந்த ஜூஸை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ 2 டைம் நான் அரைச்சி எடுத்துகிட்டேன். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்துடுச்சு. இப்போ அது நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க.
கண்டிப்பாக இரும்பு கடாய் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இரும்பு கடாய் தான் எடுத்துக்கணும். நான் சொல்லியிருக்க அளவுகளோட சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹேர் பேக்கை. நீங்கள் தொடர்ந்து இந்த ஹேர் பேக்கை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தாலே உங்களோட ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். உங்கள் ஹேரில் எந்த ஒரு பொடுகு தொல்லை இருக்காது, அரிப்பு, அலர்ஜி எதுவுமே இருக்காது. ஆல் இன் ஒன் சொல்யூஷன்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இது. இப்போ அயன் கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 ஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நெல்லிக்காய் கிடைச்சாலும் நெல்லிக்காய், அப்புறம் அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா நீங்கள் 2ம் ஜூஸாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அதனால் நான் பவுடராக எடுத்துக்கிட்டேன். நெல்லிக்காய் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திங்கன்னா அதே அளவு வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காவும் ஹேருக்கு அவ்வளோ நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். வெள்ளை கரிசலாங்கண்ணி நல்ல ஒரு பிளாக் கலர் கொடுக்கும். இப்போ இது 2ம் நம்ம கருகிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கலர் கொஞ்சம் மைல்டாக சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிளாக்காக மாறணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக ஜாஸ்ட்டு அப்படியே வெது வெதுப்பாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த ஜூஸை நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா அது பொங்கி வரும், இல்லை கட்டி பிடிக்கும். அதனால் இந்த 2 காரணத்துக்காக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கணும். இதில் நம்ம வேறு எந்த பொருளும் ஆட் பண்ணல. ஒரே ஒரு பொருள், முக்கியமாக இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எனக்கு நல்லா இருந்தது, நான் அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் எந்த ஹேர் டை நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணனாலும் உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட்டு பேட்ச் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஹேருக்கு நீங்கள் போட்டு பாருங்கள். எல்லாத்துக்கும் எல்லா ஹேர் டையும் ஒத்து போகும்னு நான் சொல்லலை. அதனால் நீங்கள் டெஸ்ட்டுக்கு உங்கள் ஹேரில் கொஞ்சம் காது மடல் பின்பகுதியில் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டேன். நல்லா இந்த மாதிரி பிளாக்காக மாறுற வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். பொறுமையாக இருந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கலந்து கொடுத்துருங்க. இப்போ ஃபைனல் டச் நம்ம அவுரி பவுடர் போட்டுக்கலாம். வெயில் அடிக்குது, நான் ஜன்னல் பகுதியில் நல்லா ஓப்பனிங்காக இருந்ததா, அதனால் கலர் வெள்ளையாக தெரிகிற மாதிரி இருக்கும். இது அவுரி பவுடர் தான். அவுரி பவுடர் நல்ல பச்சை கலராக நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க. தரமான அவுரி பவுடர் போடுங்க, அப்போ தான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அவுரி பவுடர் 1 ஸ்பூன், நெல்லிக்காய் பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், 2 ஸ்பூன் போட்டிருக்கோம், கரிசலாங்கண்ணி பவுடர் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அவுரி பவுடர் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கற்றாழை ஜூஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இப்போ நல்லா நீங்கள் கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் மூடி வைங்க. அதிக நேரம்லாம் மூடி வைக்க தேவையில்லை. ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா போதும். மூடி வச்சுட்டு உங்கள் ஹேரில் உடனே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர் வரைக்கும் நீங்கள் உங்கள் ஹேரில் விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பின்னாடி நீங்கள் நார்மல் வாஷ் தான் பண்ணணும். வெது வெதுப்பான வார்ம் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2 டேஸ் கழித்து மைல்டு ஷாம்பில் அரிசி கழுகுற தண்ணியோ இல்லை சாதம் வடித்த கஞ்சிலையோ நீங்கள் ஷாம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் 2 டேஸ் கழித்து உங்கள் ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இதை இப்படியே இருந்தால் கடாயில் உங்களுக்கு கலர் தெரியாது. நல்லா பாருங்கள், பிளாக்காக மாறிடுச்சு. நம்ம அவுரி பவுடர் போடுறதுனால மேலுமே இன்னும் நல்ல கருகருன்னு இருக்குது. இது உங்கள் ஹேர் ட்ரையாக ஆகாது. ஏன்னா நம்ம இதில் கற்றாழை ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா பளபளப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு வெள்ளை கலர் பவுலில் தான் நான் மாற்றி உங்களுக்கு கலர் காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா அப்படி ஒரு பிளாக் கலரில் இருந்தது. நீங்கள் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் சூப்பராக இருக்கும். கெமிக்கல் ஹேர் டை பக்கமே நீங்கள் போக மாட்டீங்க. இந்த மாதிரி வீட்லேயே கெமிக்கல் ஃப்ரீ ஹேர் டை நம்ம
பயன்படுத்தி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. நம்ம கடைகளில் வாங்கி போடுற கெமிக்கல் ஹேர் டேலாம் இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஹேர் வந்து கருப்பாக மாறும். ஆனால் அது வந்து பின்னாடி நம்ம ஹெல்த்தை பாதிக்கும். நம்மளுக்கு கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஹேருக்கு கலரிங் பண்ணிக்கலாம். நீங்கள் கெமிக்கல் ஹேர் டே பக்கம் போகவே போகாதீங்க. கண்டிப்பாக அது ஹெல்த்தை பாதிக்கும். இந்த ஹேர் டே உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. சும்மா கையில் அள்ளி பார்த்தாலும் தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது. இப்போ பாருங்கள் நான் கலந்து காமிக்கிறேன். அதனோட ஸ்ட்ரக்சரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் லைவாக தான் ரிசல்ட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். அப்படி இருந்தும் கமெண்டில் கேட்குறீங்க இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறீங்க. எந்த ஒரு நேச்சுரல் ஹேர் டையும் நீங்கள் போட்ட உடனே கண்டிப்பாக பிளாக்காக மாறாது. ஆல்ரெடி நீங்கள் வந்து கெமிக்கல் ஹேர் டை பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க. அது நார்மல் நீங்கள் கெமிக்கல் இல்லாத நேச்சுரல் ஹேர் டைக்கு மாறும்போது கொஞ்சம் பொறுத்து தான் ரிசல்ட்டு வரும். அதனால் நீங்கள் பொறுமையாக இதை வந்து தொடர்ந்து நீங்கள் போட்டுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். எனக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருந்தது. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஹேர் டை வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டாக்டர் சொன்ன ஆவாரம்பூ, கார்த்திகேயன் டாக்டர் சொன்ன ஆவாரம்பூ டீ தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் நம்ம எழுந்ததும் ரெகுலராக வந்து நம்ம டீ தான் குடிப்போம், டீ காஃபிலாம் குடிப்போம். அந்த மாதிரி குடிக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு டீ மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்கள். உங்கள் உடம்பும் சூப்பராக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். அதுக்காக நான் வந்து 2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு சிறிய துண்டு பட்டை எடுத்து அது 3ஆக உடச்சி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் ஆவாரம்பூ இதழ்கள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 50 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தண்ணி வந்து பாதியாக சுண்டி வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொதிக்க வச்சாச்சு. இதில் வந்து நம்ம 2 டம்ளர் எடுத்து அதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் 2 டைப்பில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி குடிக்க விருப்பமோ அந்த மாதிரி குடிங்க. சுகர் இருக்கிறவங்க சுகரோ ஹனியோ எதுவுமே ஆட் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக வெறுமனே குடிக்கலாம். சுகர் இல்லாதவங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஹனி பிடிச்சா ஹனி போட்டுக்கோங்க. இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்கள் உடம்புக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி குடிச்சு பாருங்கள். 1 மாதம் எப்படி இருக்குன்னு குடிச்சு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ ஹனி ஊற்றுன கப்பில் கலர் பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும். நம்ம நாட்டு சர்க்கரை கலந்தது வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் குடிச்சு பாருங்கள். இந்த ஆவாரம்பூ கிடைக்கல, நாங்கள் சிட்டியில் இருக்கோம், என்ன பண்ணுறது அப்படின்னா ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்கிது. இதனோட பொடியும் கிடைக்கிது, பவுடராகவும் கிடைக்கிது, இதழ்களாகவும் கிடைக்கிது, பெட்டல்ஸு. நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு டீ நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு 5 செகண்டில். வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் குடிச்சு பாருங்கள். வயசானவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களோட ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். டீ காஃபிலாம் கொடுக்காதீங்க, அதெல்லாம் குடிக்கக்கூடாது. 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக ஹெல்த்தியானதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் டேப்லெட் பக்கம் நம்ம போகணும்? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து ஆவாரம் பூ, அதனோட பெட்டல்ஸ், அதனோட பட்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன். அது கூட முல்தானி மெட்டி நம்ம ஆட் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு நீங்கள் ஆவாரம் பூக்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதே அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடரும் எடுத்துக்கோங்க. முல்தானி மெட்டிங்கிறது ஒரு நாட்டில் கிடைக்கிற மண் தான். இந்த மண் தான் வந்து முல்தானி மெட்டி பவுடராக கிடைக்குது. இப்போது இது கூட நம்ம இன்னும் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா
தயிரும் கஸ்தூரி மஞ்சளும் ஆட் பண்ண போகிறோம். உங்கள் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க, கஸ்தூரி மஞ்சளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தயிர் என்கிட்ட இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா நார்மல் வாட்டரை ஊற்றி கூட நம்ம பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் போட்டுட்டு வரும்போது பியூட்டி பார்லர் பக்கம் நீங்கள் போகவே தேவையில்ல. நல்ல முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கருந்திட்டுகள்லாம் மறையும். எல்லாமே அந்த மங்கு கூட இல்லாமல் இருக்கும். அந்த கண் பகுதிக்கும் கீழே இருக்க கருவளையும் மறையும். முகப்பொருட்கள் வராது. ரொம்ப சூப்பராக இருக்கும். டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேர் பேக் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு சூப்பராக நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்கும். நல்லா இந்த ஆவாரம்பூ கலர்லேயே உங்கள் ஃபேஸ் மாறும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் போட்டுக்கிட்டு வரும்போது நீங்கள் கருப்பாக இருந்தீங்க அப்படின்னா கூட உங்கள் முகம் வந்து நல்லா பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க இந்த 3 டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டோர் அப்படின்னு சொல்லி பழமொழியே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி உங்கள் ஃபேஸில் வச்சுட்டு டச்சப் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் மசாஜ் பண்ணி கொடுங்க. ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் க்ளோவாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் பேக் மட்டும் போட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீசை தாடிக்கு ஆயில் சொல்லுங்கள் சிஸ்டர்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய் பாய்.